எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். எல்லாம் வல்ல அந்த ஞானேஸ்வரன், கணக்கன்பட்டி நாயகன், இந்த பிரபஞ்சத்தின் பிதாமகன், அந்த தெய்வீக தென்றலின் பேராற்றல்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருந்தாலும் அதை நாம் ஈர்த்து கொள்ள வேண்டிய விதத்தில் ஈர்த்து கொண்டால்தான் அதனுடைய அந்த தெய்வீக தென்றலின் பேராற்றல்களை முழுவதும் அனுபவிக்க முடியும். அதை எனக்கு அந்த அதிசயத்தின் தன்மையை விவரிப்பதற்கு எனக்கு வார்த்தைகள் வரவில்லை. என்னோட நண்பருங்க பல வருஷங்கள் முன்னால அவரை கணக்கன்பட்டி நாயகனின் தெய்வீக சன்னதியில் வீட்டிருக்கப்ப நண்பர்கள் ஒரு 12:30 இருக்குமாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார் வருதுங்க. அந்த கார்லேருந்து நல்ல உயரம், நல்ல ஒரு உடற்கட்டு, ஒரு வட்ட சாட்டமான ஒருத்தருங்க, ஒரு 45 வயசுங்க, நல்லா மீசை அப்படியே முறுக்கு மீசை அப்படி வச்சுருக்காருங்க, அப்படி வச்சு இப்படி வளைச்சி விட்ருக்காருங்க. அவர் மட்டும் அந்த காரை நிப்பாட்டிட்டு இறங்கி வர்றாருங்க. இறங்கி வர்றப்ப அப்போ ஒரு சுமாரான கூட்டங்க, ஒரு 30-35 பேர் இருப்பாங்க. கணக்கன்பட்டியாரை பொறுத்தவரையும் அவருக்கு அதாவது ஆள் பார்த்து அவர் கருணை செய்வதில்லை, பணம் பார்த்து அவர் கருணை செய்வதில்லை, அவர் பக்தி பார்த்து தான் கருணை செய்கின்றார். வந்தவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா அப்படியே ரொம்ப ஒரு ஹை ரேஞ்சில், ரொம்ப ஒரு ஹைடெக் இதில் அப்படியே கம்பீரமாக நடந்து வராருங்க. நடந்து அங்கே உள்ளவங்கள்ட்ட மூட்டை சாமியை பார்க்கணுங்கிறாருங்க. அதுக்கு அங்கே உள்ள நெருங்கிய பக்தர்கள், மூட்டை பகவானோட நெருங்கிய பக்தர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அவர் பாருங்கள், நாங்களும் அவர் பார்க்கறதுக்கு தான் இருக்கோம், நாங்களும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாரு, நான் கிட்டக்க போய் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் முடிஞ்சால் கிட்டக்க போய் பாருங்கள். அவர் கொஞ்சம் ஒரு ஆணவத்தோடு கேட்குறாருங்க. அதாவது அந்த அவர் இருக்க தோரணை அப்படி, நான் கடக்க முடியாத தரிசனம் பண்ணுங்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, நீங்களும் முடிஞ்சால் கிட்டக்க போய் பாருங்கள் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் கிட்டக்க போய் ட்ரை பண்ணுறப்ப அவர் முட்டிய பகவான் வழக்கம் போல் கண்ணாபின்னான்னு பேசி விரட்டுறாருங்க. இவருக்கு நம்ம எங்கேயும் அசிங்கப்பட்டுறக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் ரொம்ப அப்படியே ஸ்டஃப்பாக போனவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாருங்க. ஏன்னா அவர் திட்டுறதை பார்த்தோன்னே, முட்டிய பகவான் திட்டுறதை பார்த்தோன்னே இவருக்கு மனசில் ஒரு மாதிரியாக ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுருச்சுங்க. நீங்கள் நம்மளை திட்டிக்கிட்டு அவமானப்பட்டுற போகிறோம் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் ஒதுங்கியே நிற்கிறாருங்க. முன்னால் போனவர் ஒதுங்கியே நிற்கிறாருங்க. அப்புறம் இப்படியே முட்டிய பகவான் உலாத்திட்டு இருந்தவர் திடீர்னு நேரடியாக அந்த அவரை பார்த்து, அந்த வட்டசாட்டமாக இருக்காரு சொன்ன பார்த்தீங்களா, 45 வயசு முறுக்கு மீசை, அவரை பார்த்து, டேய் அந்த பாறை மேலே படுறா அப்படியாருங்க. இந்த வட்டசாட்டக்காரருக்கு அதை எதிர்த்து பேச மனசு வரலைங்க. நான் படுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் முடியலைங்க. டக்குன்ட்டு ஒரு எந்திரம் மாதிரி அப்படியே கீ கொடுத்த எந்திரம் மாதிரி போய் அந்த பாறை மேலே படுக்காருங்க. படுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு முட்டையை பகவானை பார்க்குறாரு, இங்கே கூப்பிட்டு வர அப்படின்ட்டு. அவருக்கு வெயில் தாங்க முடியலைங்க. பாருங்கள், அது கோடை காலம், அதுவும் நண்பர்கள் மணி 12:30 இருக்குங்க. இவருக்கு அந்த சூடு தாங்க முடியலைங்க. அப்படியே படுத்துருக்காருங்க. சட்டை வேறு லேசான சட்டையாக, அவர் தான் மைனர் ஆச்சே, அப்படியே ரொம்ப சில்க் சட்டை மாதிரி ஒன்று போட்டிருக்காருங்க. அப்படியே திகுன்னு ஏறுதுங்க. ஒரு 5-6 நிமிஷம் ஆனோன்னா முட்டை பகவானை பார்க்குறாரு, இங்கே கூப்பிட்டு வர அப்படின்ட்டு. கூப்பிட்டா தப்பிச்சமே இறங்கி வரலாமே அப்படின்னு நினைக்கிறாருங்க. ஆனால் அவர் கண்டிக்கவே இல்லைங்க. ஒரு இறங்கி வர்றதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாருங்க. அவர் பக்கத்தில் இருந்தவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் முட்டை பகவான் உத்தரவு இல்லாமல் இறங்கி வராதிங்க அப்படின்னு. என்னடா அது விதியே அப்படின்ட்டு அவர் மறுபடியும் படுத்துட்டு இருக்காருங்க. இன்னொரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. அது முதல்ல ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் ஆன உடனே இவரால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க.
அப்படியே ஒரு வேறு வழி இல்லாமல் மூட்டை பகவானோட உத்தரவு இல்லாமல் இறங்கி வராருங்க. அந்த அதாவது ஒரு 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 அந்த பாறை வந்து ஒரு ஒரு 5 அடி உயரம் இருக்குங்க. அதனால் இறங்கியும் இறங்காமல் அப்படி குதிச்ச மாதிரி அப்படி இறங்கி வராருங்க. இறங்கி வந்து மூட்டை பகவான்கிட்ட போகிறாரு. சாமி பாருங்க சாமி, இந்த காலெல்லாம் அப்படியே தகதகன்னு கொதிச்சு வீங்கி போச்சு சாமி, முதுகெல்லாம் வந்து தகதகன்னு அப்படியே கொதிச்சு வீங்கி போச்சு சாமி அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் படுத்திருந்தது அந்த காலோட பாதத்தோட பின்பகுதி இருக்கு பாருங்க, அதாவது இந்த கணுக்காலுக்கு பின்பகுதி உள்ள பாதம் வெளிப்பாதம் இருக்குல்ல, அது படுற மாதிரி தான் அவர் படுத்திருந்தார். முதுகும் அந்த பாதத்தோட பின்பகுதியும் படுற மாதிரி தான் படுத்திருந்தார். அதனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெயிலில் இவரோட முதுகில் உள்ள வீக்கம் மட்டும் இல்லைங்க, அந்த காலிலையும் ஏற்பட்ட அந்த வீக்கம், அந்த சூட்டோட புண் மாதிரி வந்துங்க இவருக்கு பயங்கரமான ரணவேதனையை கொடுத்துச்சுங்க. மூட்டைசாமிகிட்ட சொல்றாரு, சாமி பார்த்தீங்களா சாமி, வெயிலில் படுக்க சொல்லிட்டீங்க, எனக்கு முதுகில் உள்ள வீக்கத்தோட காலில் பாருங்க, காலில் பின்னாலையும் வீங்கி போச்சுங்க அந்த வெயிலில் சூட்டில் அப்படின்னு காமிச்சாருங்க. அவள் மூட்டை பகவான் சொல்கிறாரு, டேய் நேற்று அவனுக்கு அந்த மாதிரி தான்டா வீங்கினுச்சு, அந்த மாதிரி தானே நீ அவனை பண்ண, விசாரிக்காமல் என்னடா பண்ணுறது, விசாரிச்சுட்டுலாம் நீ வந்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அவருக்கு முதல்ல ஒரு 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 2 செகண்ட் ஒன்றும் புரியலைங்க. அப்புறம் 3வது செகண்ட் அவருக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படியே மூட்டை பகவான் காலில் விழுதாருங்க. அப்படியே விழுந்து அவருக்கு அழுக வந்து வராத மாதிரி ஒரு நிலைமைங்க. அப்படியே மூட்டை பகவான் காலில் விழுந்து சாமியே அப்படிங்காரு. அப்படியே மூட்டை பகவான் சொல்றாரு, போடா அவனை போய் தேத்துறா அப்படின்னோடனே ஒரு சரி சாமி அப்படின்ட்டு போறாருங்க, கிளம்பிட்டாருங்க. கிளம்பினவரை என்னுடைய நண்பர் பாதி வழியில் மறிச்சு, ஏன்னா என்னோட நண்பர் தாங்க ரொம்ப ஆர்வலராச்சே, மூட்டைசாமியோட ஆர்வலராச்சே. போகிறவரை ஒரு பாதியில் என்னுடைய நண்பர் பாதியில் மறித்து, என்னங்கன்னா இந்த மாதிரி வந்து அவர் சொன்னார், நீங்களும் ஐயோ சாமின்ட்டு காலையில் வந்து கும்பிட்டீங்க, உடனே மூட்டை பகவான் இந்த மாதிரி சொன்னாங்களே, ஏண்டா அவனுக்கு இந்த மாதிரி தான் நான் போய் தேத்துறா அப்படின்ட்டு சொன்னாங்களே அப்படிங்கிறப்போ அவர் சொன்னார். இவருக்கு அழுகையை அடக்கிக்கிட்டே அவர் சொல்கிறாருங்க, நான் வந்து சங்கரன் கோவில் பக்கத்தில் நான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டருங்க, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுங்க, இப்போ அந்த உத்தியோகம் தான் பார்த்துட்ருக்கேன். நேற்று வந்து காலம்புரை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க விவசாயிங்க, அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு 5 பவுன் செயின் வந்து வீட்டில் வந்து வச்சுருந்தது காணுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து மாடு கட்டி தொழுவத்தில் மாடு கட்டி போட்டிருக்கோம், டெய்லி வந்து ஒருத்தருங்க ஒரு 40 வயசு இருக்கும், அவர் டெய்லி வந்து அந்த சாணியெல்லாம் அள்ளி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த தொழுவத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மாடுங்கள்லாம் கட்டிக்கிட்டு இது பண்ணி நீட்டாக பண்ணி வச்சுட்டு போவாருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர் மேலே தான் எங்களுக்கு சந்தேகம். அவரை நாங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையாக வீட்டுக்குள்ளெல்லாம் வர விடுவோங்க, அவர் மேலே தாங்க எங்களுக்கு சந்தேகம், வேறு ஒன்றும் திருட்டு போகிறதுக்கு அவரை தவிர வேறு யாரும் திருடுறதுக்கு சான்ஸ் இல்லைங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் அவனை விசாரித்து அந்த தொழுவத்தை மாட்டு தொழுவத்தை கவனிச்சுக்கிறவனை விசாரித்து அவன் அட்ரஸ் விசாரித்து அவனுக்கு பக்கத்து கிராமம் அவனை விசாரித்து வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டுறாருங்க. ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து கொஞ்சம் மிரட்டி கேட்குறாரு. அவன் சொல்கிறான், என்னங்க நாங்கள் இத்தனை வருஷமாக பழகியிருக்கேன், நான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, நான் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஏதோ விதியும் சரி நான் வந்து இப்படி தொழுவத்தில் அவங்களுக்கு வந்து வேலை பார்த்துட்ருக்கேன், நான் நாணயமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போலீஸோட உங்களுக்கு அந்த விசாரணை தான் உங்களுக்கு தெரியுமே. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, லாக்கப் ரூம் பக்கத்தில் அவனை ஒரு பெரிய செயினில் கட்டி வச்சு அவனை படுக்க போட்டு காலில் பாதத்தில் அடிப்பாங்க. அவங்க பாதத்தில் அடிக்கிறது அவங்களோட முறை ஒன்று. பாதத்தில் அடின்னு ஒரு 5-6 அடி அடிக்கிறாருங்க. அந்த அடிக்கிற அடி தவறி போய் அந்த பாதத்தை மீறி அவங்களோட பின்பகுதியிலையும் பட்டுருச்சுங்க. அதாவது பாதம் பட்டதோடு இல்லாமல் பாதத்தோட பின்பகுதி அந்த கணுக்காலுக்கு பின்புறம் வெளிப்புற பாதத்துலையும் பட்டுச்சுங்க ஒரு 4-5 அடி. அதனால இவனுக்கு வந்து பாதமும் வீங்கி போய் அந்த வெளிக்கால் பாதத்தோட பின்பகுதியும் வீங்கி போய் இவன் செயினை அவுத்த உடனே அவன் நடக்க முடியாமல் அப்படியே நடந்து அப்படியே அழுகிறாங்க. அப்பையும் அவன் சொல்கிறான், நான் எடுக்கலை அப்படிங்கிறாங்க. சரி, அப்புறம் அவர் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நான் வந்து பார்த்துட்டு ரொம்ப அடித்தா அவன் ஆயுள் செத்து போனால் நமக்கு பெரிய கேஸ் ஆயிரும் அப்படின்ட்டு அவனை லாக்கப்பில் வச்சுட்டாருங்க. மேற்கொண்டு அடிக்காமல் அவனுக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து அவனுக்கு அந்த காயத்துக்கு அந்த பின்னால் வந்து ஏதோ சம்திங் ஏதோ சில தைலங்கள்லாம் சொல்லி கான்ஸ்டபிள் விட்டு தடவை சொல்லி, ஏன்னா இவங்க அவனை பத்திரமா வச்சுக்கணுமே, ஏன்னா இவருக்கு பிரச்சனை இல்லை, தடவை சொல்லி செயினை வச்சுட்டு லாக்கப் ரூமில் உள்ளே போட்டாருங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அவரோட நண்பர் செயின் காணா போச்சுன்ட்டு சொன்னார்ல, அந்த நண்பர், அந்த இன்ஸ்பெக்டரோட நண்பருங்க அவர் குய்ய முடியும்ட்டு ஓடி வராருங்க. ஓடி வந்து இந்த பாருங்க, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க,
நான் வந்து அந்த நல்ல மனுஷன் அவங்க மேலே போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. பாருங்கள் செயின் இருக்குன்னு செயினை 5 செயினை காமிச்சாருங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டு அடுப்படியில் கீழே கிடந்ததுங்க. அது எங்கள் வீட்டு அம்மா வந்து அந்த செயின் லூஸாக இருக்க தெரியாமல் அடுப்படியில் சமைச்சிட்டு இருந்தப்போ அவங்கள அறியாமல் செயின் கீழே வந்துருச்சுங்க. அது ஒரு ஓரத்தில் ஒரு மூலையில் கிடந்ததுங்க, யாருக்குமே தெரியல. இப்போ வந்து எங்கள் வீட்டு அம்மா அந்த அடுப்படியை கூட்டுறப்ப பார்த்துச்சுங்க அந்த செயின் இருக்குங்க அப்படின்னு காமிச்ச உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு பகிர்ந்து போச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது சரின்ட்டு அப்புறம் லாக்கப் ரூமை திறந்து எது நடந்தாலும் சரி நீ நல்லபடியாக வீட்டுக்கு போ அப்படின்ட்டு மறுபடியும் டிஃபன்லாம் கொடுத்து அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டாருங்க. இதைத்தான் முட்டைய பகவான் சொல்லியிருக்காரு. ஏண்டா நீ 15 நிமிஷம் நீ வந்து இந்த பாறையில் படுத்ததுக்கு உனக்கு வீங்கினதுக்கு இப்படி இது பண்ணுறியே, அவன் தப்பு பண்ணாதவனை போய் இந்த மாதிரி பண்ணி அவனுக்கு வீங்க வச்சுட்டியா, நீ நடக்க முடியாமல் அவனும் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டாலும் நேற்று அவனை போய் தேர்த்துறான்னு சொல்லியிருக்காருங்க அப்படின்ட்டு அவர் அழுகையை அடக்க முடியாமல் இருந்தவர் அவரும் அப்படியே அழுதுட்டாருங்க. அழுதவனே என்னோட நண்பருக்கும் அப்படியே அவரும் வந்து அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போயிட்டாருங்க. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, எனக்கு வருத்தமாக இருக்குண்ணா. என் நண்பர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு இப்படி நடந்தது வருத்தமாக இருக்குன்னா, இன்னமும் நான் வந்து என்னோட அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் அந்த வேலையில் உள்ள ஒரு விசாரணையோட தன்மையை வந்து நான் மாற்றிக்கணுங்கிறத முட்டை பகவான் சொல்லிட்டாரு. ரெண்டாவது நான் அவன் வீட்டுக்கே போய் அவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவனுக்கு நான் பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவனுக்கு நிறையா உதவி பண்ண போகிறேன், நிச்சயமாக உதவி பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் ஒரு வருத்தமும் அன்பும் கலந்த தோரணையில் அந்த இன்ஸ்பெக்டர் போயிட்டாருங்க. எனது நண்பரும் வருத்தமும் பக்தியும் அன்பும் கலந்த தோரணையில் அப்படியே மனசெல்லாம் ஒரு அமைதி, இன்பம், அதிர்ச்சி, துன்பம் எல்லாம் கலந்த ஒரு நினைவோட வீட்டுக்கு போயிட்டாருங்க. முட்டை பகவானோட ஆற்றலை நினைச்சு வியந்தாருங்க. நாமும் வியக்கின்றோம். அவருடைய ஆற்றல்களை நம்முடைய ஆன்மா என்ற பேப்பரில் பக்தி என்ற குவிலன்ஸ் மூலமாக ஈர்த்து கொள்வோம். மறுபடியும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.